நான் செய்கிற சாப்பாடு வந்து மெயினாக டுக்கா அந்த கொத்து ரொட்டி நான் செய்யும்போது அந்த ஒரு ரிதமான சவுண்ட் ஒன்று வரும். நீங்கள் ஸ்ரீலங்கா போனாலும் அதை பார்க்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம இந்த விஸ்டோலுக்கு வந்தாலும் நாங்கள் அந்த ரிதத்தோடு தான் அந்த சாப்பாடு செய்கிறது. நான் உங்கள் நிரோ, நான் டுக்கா கொத்து ரொட்டி மேன். கடந்த 8 வருடங்களுக்கு மேலே நான் இந்த சாப்பாடை மார்க்கெட்டில் போய் வீக்கெண்ட் மார்க்கெட்டில் போய் நான் விற்று கொண்டு வரேன். நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். நான் இலங்கை தமிழ் கலாச்சாரத்தையும் அந்த இனத்தில் பிறந்தவன். ஆனால் இலங்கையில் வந்து நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு தமிழ் மக்கள் தமிழ் என்று எங்களுக்கு ஒரு மொழி, கலாச்சாரம், மதம் என்று உடை அனைத்துமே எங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்குது. அது இலங்கை தீவில் அது ஒரு எங்களுக்கண்டு நாங்களும் இலங்கையர்கள் என்று இதன்றதுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து அம்சங்களும் உள்ள ஒரு பழமையான பெருமைப்படக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறது, மொழியாகவும் இருக்கிறது. கொத்து ரொட்டி போடுறது, தோசை, மசாலா தோசை செய்வேன், கறி. இது வந்து நான் ஒரு எங்களை நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ ஒரு சாப்பாடை செஞ்சு பரிமாறுற ஒரு உணர்வு தான் எனக்கு வாரது. அதை செய்யும்போது நான் வியாபாரத்துக்கு என்ற அப்பால் நல்லதொரு சாப்பாடையும் தரமான ஒரு சாப்பாடையும் மக்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது இந்த சாப்பாடு நான் கொடுப்பதன் மூலம் எனது கல்ச்சர், எங்களோட நாட்டின் ஒரு சம்பிரதாயத்தை நான் மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது இந்த சாப்பாடு இதில் நான் தான் முதலாளி, நான் தான் பாஸ் என்றது ஒரு எனக்கு ஒரு உணர்வும் இருக்குது. The festival time, the New Year festival or temple festival, we celebrate very big celebration. That's we wear new clothes and we go around everywhere. We do whatever, that one kind of family gathering. I miss that. இப்போ அது இதனால் நான் பிறக்க முந்தி இருந்தே உள்நாட்டு போரில் தான் நடந்து கொண்டு இருந்தது. அதனால் இப்போ தமிழ் என்ற ஒரு இதில் இருந்தபடியாக எனக்கு ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட நான் அந்த நாட்டை விட்டு இப்போ ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேடி இங்கே ஆஸ்திரேலியாவில் இப்போ குடியேறி இருக்கேன். இப்போது நான் இந்த மெல்பர்னில் நான் வசித்து கொண்டிருக்கேன். இப்போ இதுதான் எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சுதந்திரமான இடமாக இப்போது தேர்வு செய்து நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனது மகனுடையும் எனது மனைவியுடையும் இருக்கிறேன். நான் இப்போது இங்கே ஒரு சுதந்திரமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அது ஒரு எனது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அப்படி எனது கல்ச்சரையும்
எனது சாப்பாடையும் நான் மக்கள் இங்கே ஒரு வேற்று இடத்துல வந்து வேற்று கல்ச்சர் உள்ளாக்களோட பரிமாறக்குள்ள எனக்கு அது ஒரு மிகவும் பெருமையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போ அது ஒரு எனக்கு அந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு உந்துதலையும் தந்து கொண்டு இருக்குது இப்போது.